உலக அறிவுசார் சொத்துரிமை தினம் மனித வாழ்வின் அன்றாட நடவடிக்கைகளில் ஒரு அங்கமாக அறிவுசார் சொத்துரிமையின் பங்களிப்பு பற்றி மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தவும் சர்வதேச அளவில் கண்டுபிடிப்பாளர்கள், கலைஞர்கள் மற்றும் ஓவியர்கள் சமூகத்துக்கு அளிக்கும் பங்களிப்புகளை அங்கீகரிக்கும் வகையிலும் கண்டுபிடிப்புகள், படைப்புகள் பற்றிய விளக்கங்களை, பயன்களை மக்களுக்கு வழங்கும் வகையிலும் உலக அறிவுசார் சொத்துரிமை தினம் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. 2001ஆம் ஆண்டு முதல் அறிவுசார் சொத்துரிமை அமைப்பினால் ஒவ்வொரு ஆண்டும் உலக அறிவுசார் சொத்துரிமை தினம் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. ஒவ்வொரு ஆண்டும் ஏப்ரல் 26ஆம் தேதி உலகம் முழுவதும் வேர்ல்டு ஐபி டே கொண்டாடப்பட்டு வருகிறது. வைப்போ ஆர்கனைசேஷன்ல இருந்து ஒரு தீமை பிரகடனப்படுத்துகிறார்கள். இந்த ஆண்டிற்கான தீம் ஐபி அண்ட் த எஸ்டிஜிஸ், பில்டிங் அண்ட் காமன் ஃபீச்சர் வித் இனோவேஷன் அண்ட் கிரியேட்டிவிட்டி என்ற தீமை பிரகடனப்படுத்தியிருக்கிறார்கள். இந்த தீமின் மூலம் இனோவேஷனும் கிரியேட்டிவிட்டியும் இளைஞர்களிடத்திலும் மாணவர்களிடத்திலும் அதிக அளவில் உருவாகும் என்று நம்புகிறோம். ஒவ்வொரு ஆண்டும் வெளியிடுகின்ற தீமை காட்டிலும் இந்த தீம் இனோவேஷனும் கிரியேட்டிவிட்டியும் அதிக அளவில் மக்களிடத்திலே பிரபலமாகும் என்பது நம்பிக்கை கொள்கிறோம். ஒவ்வொரு ஆண்டும் உலகம் முழுவதும் இந்த பேட்டன்ட் ரைட்ஸ், காப்பிரைட், ட்ரேட்மார்க், ஜிஐ இவற்றை உள்ளடக்கியதான் ஐபி. ஐபியினுடைய ரெஜிஸ்ட்ரேஷனை இன்கிரீஸ் பண்ணவும் அதை மேம்படுத்துவதும் தான் இந்த வேர்ல்டு ஐபி டே நோக்கம். இதன் மூலம் இந்தியாவிலே எந்த ஆண்டும் இல்லாத வகையிலே கடந்த 2023-24ஆம் ஆண்டு இறுதி வாக்கிலே நம்மளது நாட்டிலே அதிக அளவில் பேட்டன் பதிவு செய்யப்பட்டுள்ளது. இது உலக வரலாற்றில் ஒரு முக்கிய மைல்கல்லாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்ல, புவிசார் குறியீடு 617 பொருட்கள் இந்தியாவிலேயே புவிசார் குறியீடு பொருட்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. தமிழ்நாட்டிலே 59 பொருட்கள் புவிசார் குறியீடுக்கு கிடைத்துள்ளன. ஆகவே உலகம் முழுவதும் இன்றைய தினம் அந்த புவிசார் குறியீடு அந்த ஏரியாவை மையப்படுத்தி உருவாக்கப்படுகின்ற தனிச்சிறப்புடைய பாரம்பரியமிக்க பொருட்களுக்கும் இப்ப முக்கியத்துவம் மகசூலும் கொடுக்கப்பட்டு அதுவும் இப்பொழுது மக்கள் மத்தியிலே பிரபலமாக பேசப்படுகிறது. ஆகவே இந்த உலக இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி டே முன்னிட்டு இந்த ஆண்டு கிரியேட்டிவிட்டி அண்ட் இனோவேட்டிவ் மேலும் மேலும் வளர்ந்து கொண்டே இருக்கிற பொழுது ஐபிஆர் உடைய அவதாரத்திலே ஏஐ, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸும் ஒரு முக்கிய பங்கு வகிக்கும் என்பது ஒரு குறிப்பிடத்தக்கது. ஆகவே இந்த வேர்ல்டு ஐபி டே 2024ஆம் ஆண்டினுடைய ஐபி டே விஞ்ஞானிகளிடத்திலும், மாணவர்களிடத்திலும், இளைஞரிடத்திலும் இந்தியாவிலேயே புதிய கண்டுபிடிப்புகளை அதிக அளவில் உருவாக்கும் என்று நம்புகிறோம். புதிதாக இந்திய நாட்டிலே இளைஞர்களுக்கு புதிதாக உருவாக்குவதற்காக ஸ்டார்ட் அப், இந்த ஸ்டார்ட் அப்புக்கு மூலம் அதிக அளவில் புதிதாக இளைஞர்கள் கண்டுபிடிக்கிறார்கள். அவர்களுக்கு முழுவதும் நிதி உதவிகளும் அவர்களுக்கு வியாபார நோக்கில் அந்த கண்டுபிடிக்கப்பட்ட பொருளை சந்தைப்படுத்துவதற்கும் குறிப்பிட்ட அரசுகள் உதவி செய்கின்றன. ஆகவே R&D, ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் செக்டார்ஸ் இப்பொழுது எப்பொழுது காட்டிலும் அதிக அளவில் 24 மணி நேரம் இயங்குகின்ற வகையிலே R&D ஸ்டேஷன் இளைஞர்களிடத்திலேயே பின்னி பிணைக்கப்பட்டுள்ளது. உதாரணமாக நம்மளது சென்னை IIT-லே வரலாறு காணாத அளவிற்கு பேட்டன்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. அது உலக அளவில் இது மிகவும் ஒரு உற்று நோக்கப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் தமிழ்நாட்டில் உள்ள பொறியியல் கல்லூரிகள் அதிக அளவில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றன. அவும் பேட்டன்களாக கண்டுபிடிக்கின்றன. ஆகவே மாணவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் இன்று உள்ள வரப்பிரசாதம் என்னவென்றால், இப்பொழுது இந்த பேட்டன் செய்யப்படுவதற்கான பதிவு செய்கின்ற கட்டணங்களுமே அந்தந்த குறிப்பிட்ட அரசுகள் சலுகைகளிலே வழங்கியிருக்கின்றன. ஆகவே குறைந்த கட்டணங்கள், ஒரு 1700 ரூபாய் கட்டினால் போதும் புதிய பேட்டனை விண்ணப்பிப்பதற்கு. அந்த அளவுக்கு பேட்டன் கட்டணங்களையும் குறைத்திருக்கிறார்கள். முதலெல்லாம் விண்ணப்பிக்கப்பட்டால் 8 ஆண்டுகள் 6 ஆண்டுகள் என்று டெலிவரி கிடைக்கும். இப்பொழுதெல்லாம் ஒரு ஆண்டுக்குள்ளே பேட்டன் கிடைக்கக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகளும் விரைவுபடுத்தக்கூடிய வசதிகளும் விரைவுபடுத்தப்பட்டிருக்கிறது. இந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி இந்த மாணவர்கள், விஞ்ஞானிகள் இதை பயன்படுத்திக் கொள்ளலாம். பேட்டன்களை பதிவு செய்வதற்கு ஸ்டார்ட் அப் கம்பெனிகள் மூலம் புதிதாக ஒரு பொருளை உருவாக்கி அவர்கள் தனியாக ஒரு சுயதொழில் செய்தால் கண்டுபிடிக்கப்பட்ட கருவிக்கும் பேட்டன் செய்வதற்கும், அது பேட்டன் செய்யப்பட்டதை வியாபார ரீதியில் கொண்டு செல்வதற்கும் இது உறுதுணையாக இருக்கிறது. தமிழ்நாட்டிலே பொறுத்தவரையில் மாவட்ட தொழில் மையம் உதவிகளை செய்கிறது. அவர்கள் பேட்டன் செய்யப்பட்ட பொருட்களுக்கு எவ்வளவு செலவினங்கள் கொடுக்கப்படுகிறதோ அதை திருப்பி கொடுக்கின்ற அளவுக்கு தமிழ்நாடு அரசுடைய மாவட்ட தொழில் மையம் எல்லாம் உதவி செய்கின்றன. அதே போல இந்திய அரசிலே சில அமைப்புகள் இருக்கின்றன, MSME செக்டார்ஸ், அவங்களும் சில நிதியுதவிகளை செய்கிறார்கள். இந்த நிதியுதவிகளை பெற்று இளைஞர்கள், மாணவர்கள் அதிக அளவிலே பேட்டன் உருவாக்க வேண்டும். அந்த பேட்டன்கள் கண்டுபிடிக்கப்பட்டால் தான் குறிப்பிட்ட பகுதி மட்டுமல்ல, நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சியும் புதிய கண்டுபிடிப்பில் தான் நடக்கியுள்ளன. ஆகவே இந்த புதிய கண்டுபிடிப்புக்கு ஒரு வரப்பிரசாதமாக இந்த
வேர்ல்டு ஐபி டே விளங்குகிறது. ஒவ்வொரு ஆண்டும் விழிப்புணர்வு அடையாத இளைஞர்களையும் மாணவர்களையும் உற்சாகப்படுத்தி அவர்களை கண்டுபிடிப்பு வைப்பதுதான் கண்டுபிடிக்க வைக்கப்பட்ட பொருளை சந்தைப்படுத்துதல் மூலம் நாட்டினுடைய பொருளாதாரத்தை விரிவுபடுத்துதல். இதுதான் இந்த வேர்ல்டு இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி என்னுடைய நோக்கம். இது ஒரு குறிப்பிட்ட நாடு மட்டும் கொண்டாடப்படுவதில்லை. உலக வர்த்தக அமைப்பு நாட்டில் உறுப்பினராக உள்ள 170க்கும் மேற்பட்ட நாடுகள் இதை கொண்டாடுகிறார்கள். முக்கியமாக விஞ்ஞானிகள் மத்தியில மட்டுமல்ல, பல்கலைக்கழகங்கள், ஆராய்ச்சி நிறுவனங்கள், கல்லூரிகள் அனைத்திலுமே இந்த வேர்ல்டு ஐபி டே கொண்டாடப்பட்டு வருகின்றன.